கர்த்தருடைய மகா உன்னத மகிமையின் நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கோம். வேத பாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு ஆசிரியர் நான் இங்க வேத பாட கூட்டத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். இந்த வேத பாட கூட்டத்துக்கு வருகிறவர்கள் இதை யூடியூப்ல வாட்ச் பண்றவங்க யாரா இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா என் ஜனங்க சுதந்திரிக்கிறார்கள். நாட்டை பிடிக்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா படைகள் வந்து அப்படியே சேர்ந்து மொத்தமா அப்படியே மூடி அந்த நாட்டை ஆக்குவதற்கு அதே போல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே வராங்க. 18 அதிகாரம் வந்திருக்கிறோம். நிறைய இருக்கு. ஒரு செல்வு பார்த்தீங்கன்னா முதல்ல 1-2 தான் வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகம். அப்புறம் பார்த்தா நிறைய வந்துடும், ஃபுல்லா மொத்தத்தையும் அரிசி எடுத்துரும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என் ஜனங்க அப்படியே வராங்க. பிடிக்கும்படி ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிக்கும்படி இது நிச்சயமாய் நடக்கும் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப நம்மளுக்கு 18 அதிகாரத்துல கிளீனா தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த செய்தி 4 பாகம் வந்திருக்கு. 4 பாகத்துல முதல் அதிகாரம் என்ன, 2வது அதிகாரம் என்ன, 3வது அதிகாரம் என்ன, இப்ப கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த செய்தியை கேட்டுட்டீங்க. இப்ப வேதத்துல இருக்கிற மகத்துவம் இதை நீங்க தெரிந்து கொண்டபடியால் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில மிளிர ஒளி வீச ஆரம்பிப்பீங்க. ஆக்குப்பை பண்ணும்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே குடிக்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ ஆரம்பத்துல இருந்து அப்படியே புறப்பட்டு வருவோம். நாங்கள் சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானானை வனாந்தரத்துல கடந்து வந்து சுதந்திரித்தார்களோ அதே போலதான் அந்த வேதத்தின் ஒவ்வொரு பகுதியை தியானிக்க 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 அவருக்கு உண்டான ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்காங்க. வேதம் என்பது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. தன் வாழ்க்கையின் பயணத்துல இந்த வேதத்தோடு தான் நம்ம நடக்க முடியும். அதனால நீங்க தொடர்ந்து வாங்க. நம்ம எல்லாம் தெரியும், படிச்சுட்டோம், புதுசா என்ன சொல்ல போறான்னு நினைக்காதீங்க. மறுபடியும் தெரிஞ்சாவோட மறுபடியும் கற்றுக்கொள்வது நல்லது. அவருதான் எத்தனையோ தடவை வாசிச்சுட்டாங்க. எவ்வளவு பிரசங்கங்கள் இந்த அளவுக்கு எடுத்து பண்ணேன். 18 வருஷத்துல எவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்கின்றது நீங்க பாத்துங்க. 1 வருஷமா 2 வருஷமா இத்தனை வருஷத்துல வேதத்திலிருந்து இன்னும் எழுதுன்னு தான் இருக்கிறேன். எடுக்க உதவிட்டே தான். அப்போ இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆழமா தெரிஞ்சுக்கொள்ளணும், இன்னும் முன்னேறணும். இப்படிதான் இருக்கணும் நம்ம வாழ்க்கை. ஆமே நம்ம இந்த 18வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பி வைத்துக்கணும். 17 அதிகாரம் உங்க உதயத்துல இருக்கு. ஆமே 17 அதிகாரத்துல என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். மற்றவங்கதான் வாசிப்பாங்க, பார்ப்பாங்க, அந்த பகுதி எடுப்பாங்க, இந்த பகுதி எடுப்பாங்க. ஆனா இன்டீரியர்ல உள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்லுங்க. 18வது அதிகாரத்தை எல்லாரும் பொறுப்பு வைத்துக் கொள்ளுங்க. இந்த 18வது அதிகாரத்துல ஆபிரகாமை தூதர்களும் கர்த்தரும் சந்திக்கிறார். முதல் அதிகாரத்துல 2வது முதல் வசனத்துல 2வது வசனத்துல எல்லாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கூடாத வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு தூதன் வருகிறார். உடனே அவங்களை ஒட்டோட வச்சு எல்லாம் அடிச்சு சமைத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு மறுபடியும் ஆபிரகாமை அழிக்க வந்த இடத்துலயும் ஆசீர்வாதம். அவன் சொல்லுங்க, அழிக்கதான் இறங்கி வராங்க. அது என்ன நடந்தது என்ன நடக்குதுன்னு பார்க்க வராங்க. வந்த இடத்துல வந்து ஆசீர்வதிக்க 10வது வசனத்துல எல்லாம் வாசிச்சீங்கன்னா மறுபடியும் சொல்றாரு. ஒரு உற்பவ காலகட்டத்தில் வாசிங்க, 10 வாசிங்க, 18-10. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில், உற்பவ காலகட்டம் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? 1 year 10 மாசம்
ஒரு கரு உருவாகி அது வளர்ந்து வெளியே வர வரைக்கும் உற்பவ காலகட்டம். அதுதான் உற்பவ காலகட்டம். 99வது வயசுல சொல்றாரு, 100வது வயசுல புள்ள பிறந்துச்சு. வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்ப காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று. சுதந்திரம் இருக்கும், ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லல, கரெக்டா ஒரு குமாரன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குமாரன் இருப்பாங்க என்று சொல்லுகிறார். அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தால் மறுபடியும் கர்த்தர் வாக்குத்தத்தம் 14வது வசனத்துல மறுபடியும் திரும்பி பேசுறாரு பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். என்று உறுதியாகி சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் கர்த்தர் உனக்கு ஒரு சுதந்திரத்தை தருவேன், உனக்கு பல சந்ததி உன்னதுல இருந்து புறப்படும், பல ஜாதிகள் வரும், ராஜாக்கள் எழுப்புவாங்க, ஆசாரியர் எழுப்புவாங்க, இப்படி பல காரியங்களை சொல்றாரு. ஆனா இந்த இடத்துலதான், இந்த அதிகாரத்துலதான் தெளிவா சொல்றாரு, அடுத்த வருஷத்துக்குள்ள, அடுத்த வருஷம் இதே நான் வரும்பொழுதெல்லாம் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டு இருப்பாய். ஒரு உற்பவ காலகட்டம் இதுக்கு முன்னாடி சொல்லல, இதுக்கு முன்னாடி வாக்கு பண்ற கொஞ்சம் ஒழுகி போன உடனே நாட்கள் வருஷங்கள் கடந்து போகிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி பிசாசு ஏதாவது ஒரு காரியத்துல வழியை போக வைத்து விடுகிறான். அதனால வாக்குத்தத்தங்கள் தள்ளி போகிறது. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணதுதான் அதுக்குண்டான நேரம் வரும்பொழுது கர்த்தர் சரியா கொஞ்சம் தாமதமானாலும் அது நடக்கும். அதுதான் இங்க ஆபிரகாம் நாட்களிலே காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். மறுபடியும் இந்த இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முக்கியமான இந்த சாப்டர்ல இன்னொரு காரியம் என்னன்னா, மிக முக்கியமான ஒரு சில 18வது அதிகாரனாலுமே உங்க மைண்ட்ல வந்துடணும். வந்த இடத்துல அழிக்க வந்த இடத்துல நேரா தூதர்களும் கர்த்தரும் சோதம் குமாருக்கு போகல. ஆபிரகாமை சந்தித்து அவரிடத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க போறாங்க. ஆபிரகாமுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கர்த்தர். ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை காத்தார். லோத்தை உயிரோட வச்சார்னு வேணும் சொல்லுங்க. அப்ப பாருங்க, அழிப்பதற்கு முன்பாக, அதாவது தேவ பிள்ளைங்க உண்மையா இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்க என்னோட இருங்க, நல்ல அபிஷேகத்துல நிரம்புறவங்களுக்கு சொல்லாம கர்த்தர் செய்ய மாட்டான். அதான் நீங்க சொல்றாரு. 18வது வசனத்தை வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு வைப்பேனோ. ஆமென். ஆமோஸ் 3:7 தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே திரும்ப ஆமோஸ் 3:7. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு நமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வேதபாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தெரியாம ஒன்னும் நடக்காது. ஏன்னா வார்த்தை இருக்கிறது உங்களுக்கு போடல. வார்த்தைக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடி வரீங்க. வீட்டிலேயே இருக்கலாம், இந்த மாலை ஆராதனைக்கு போற காலையில வர கூட்டம் இப்ப மாலையில வரது கிடையாது. நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு தெரியாம இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், ஒரு தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தை மீது வைத்த தாகம் வாஞ்சை நிமித்தம், இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர்றது நிமித்தம் உங்களுக்கு தெரியாம இனி ஒண்ணு நடக்காது. அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு முதல்ல வெளிப்படுத்துவார். தரிசனத்துல, சொப்பனத்துல, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக, யார் மூலமாக, எப்படி இந்த குடும்பத்துல இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, இது வரப்போகுது, அது வரப்போகுது, இப்படி செய்ய போற, அப்படி செய்ய போற, உனக்கு தெரியாம கர்த்தர் காய நவுத்த மாட்டார். கர்த்தர் இதை செய்வாருங்க. அதான் சொல்றாரு இங்க, நான் செய்ய போகிறதை அவர் நமக்கு மறைப்பேனோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா ஆபிரகாமை குறித்து சொல்றார், அவன் எனக்கு அவனுக்கு பின்பு ஒரு சந்ததிக்கு இதை சொல்லுவான், அவன் நீதிமான், அவன் தீர்க்கதரிசி, அவன் என்னுடைய ஊழியக்காரன், அவன் என்னுடைய நண்பன், என் சொல்லுக்கு கீழ்படுகிறவன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கும் ஆபிரகாமை குறித்து.
அப்போ ஆபிரகாம் இடத்துல இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். சோதோமுமாவின் பாவம் கொடிதான் இருக்கிறது. அது என் சமூகத்துல வரைக்கும் பாருங்க, கீழே நடக்கிறது அந்த அநியாயங்களும் அத்தூழியங்களும் மேல வரைக்கும் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த கொடிய காரியங்கள் அவங்கள கீழே இறங்கி வைத்து இந்த மாதிரி அழிக்க போகிறேன் ஆபிரகாம் கிட்ட சொன்ன பொழுது அங்கே மூத்தர் இருக்கிறாரு. அவருடைய குணாதிசயங்களை கொண்டு பாருங்க. 18ஆம் அதிகாரம் என்பது ஒரு பரிந்து பேசுகிற ஜெப அதிகாரம். அல்லேலூயா. அங்கே அவர் 24வது வசனம் 23 வாசிச்சு, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்திற்குள்ளே ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? இவரு என்னவோ நினைச்சிட்டார். ஆபிரகாம் இந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக நின்று தூதர்கள் போயிட்டாங்க. அங்க சோதோமுர பட்டணத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தர் மன்றாடுகிறான். என்ன மன்றாடுகிறான்னா, அந்த பட்டணத்துல ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழைப்பீங்களோ என்று கேட்டார். அதுக்கு கர்த்தர் 26ல சொல்றாரு, நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். அப்போ கவனிங்க கொஞ்சம் நல்லா, ரட்சிப்பு எங்க இருக்கிறது? ஒரு நீதிமானுடைய கையில ரட்சிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 50 நீதிமான் இருந்துட்டா அந்த இடத்தை நான் பாதுகாப்பேன், அதை அழிக்க மாட்டேன். பயங்கர கொடிதான பாவம் மேல வரைக்கும் போயிடுச்சு. அதனாலதான் இறங்கி வராங்க. ஆனா கூட கர்த்தர் சொல்றாரு, அதை நான் மன்னிச்சு ரட்சிப்பேன். ஒரு 50 பேர் இருந்துட்டா போதும். அப்போ ரட்சிப்பு யார் கையில இருக்கு? ஒரு தேசத்தினுடைய ரட்சிப்பு, ஒரு அழிவில் இருந்து மீட்கக்கூடிய கிருபை யார் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா உன் கையில, என் கையில. நீ நானே யாரு? நீதிமானுங்க. அல்லேலூயா. அப்போ நீ நானே நீதிமான். அப்போ பாருங்க, அந்த நீதிமான் உன் குடும்பத்துல மொத்த பேரும் பாவியா இருக்கலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா ஒரு ஆள் அந்த குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு ஒரு ஜெபிக்கிறவனாக இருந்தா அந்த ஒரு மனுஷனின் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் காக்கிறார். அந்த குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படலங்க. எல்லாம் துன்மார்க்கமா ஜீவிக்கிறாங்க, எல்லாம் பாவத்துல ஜீவிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தால், அவருடைய ரட்சிப்பை பெற்று இருந்தால், அந்த நீதிமான நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தையே பாதுகாக்கிறார். அவன் மழை போட்டா போதும், கர்த்தர் பாதுகாப்பார். 50 பேர் கேட்கிறாரு. அப்புறம் நமக்கு மனசுல ஒரு நெருடல், ஒரு 50 பேரையாவது இவன் ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்க மாட்டான்னா. அதான் பெரிய பாருங்க, கடைசி நாட்கள் நிற்கிறோம். ஒருத்தரை கூட நீ ரட்சிப்புக்குள்ள நடத்தலைன்னா நீ போய் நிக்கணும். இவருக்கு ஒரு எண்ணம், ஒரு 50 பேரையாவது சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர். ஏன்னா ஆபிரகாம் பாருங்க, அவனோட யாரும் கலக்க, ஏன்னா அவன் தனியா ஆண்டவர் ஆராதித்த மனுஷன், எல்லாத்தையும் விட்டு மனுஷன், எங்க போனாலும் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்ட மனுஷன், கர்த்தரோடு நல்ல தொடர்பு வைத்திருந்த மனுஷன். இதெல்லாம் கூட இருந்து தோத்து பார்க்கிறாரு. பார்த்துட்டு தான் அப்படியே கூடவே நடந்து வருகிறார். நாட்கள் வருகிறது, பிரிந்து போகிறாங்க. ஆனா ஆபிரகாமுக்குள்ள ஒரு எண்ணம், இவனும் என்ன போல பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டிருந்தா, இவனோடையும் ஒரு கூட்டம் வந்து இருக்கவே, கர்த்தரை தொழுது கொண்டு இருக்கவே, இவன் கூட இருந்தவங்க எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களா இருந்தார். கொஞ்சம் பேரையாவது அவன் மாத்தி இருக்க மாட்டானா என்று நினைத்து ஒரு டவுட் வந்தவன 50 பேர்ல இருந்து எவ்வளவு வர்றாரு? 45. 5 குறைக்கிறாரு. 5 குறைச்சு ஒரு 45 பேர் இருந்தா ஆண்டவரே. ஓகேப்பா, நீ சொல்றபடி 45. திருப்பி மறுபடியும் ஒரு 45 பேர் கூட இல்லைன்னா கர்த்தர் அழிச்சுவாரு. என்ன அவனுடைய பாருங்க, அங்கதான் பாருங்க, அவனுடைய அங்கதான் பாருங்க. அழியக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மாதிரி பாருங்க. அன்னைக்கு மாத்திரம் ஆபிரகாம் இந்த மாதிரி ஒரு ஜெபிக்கலன்னா
தேசம் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கும் தேசத்துல இந்த மாதிரி ஒரு செடிக்கு ஒரு கூட்டம் இருக்கிறபடியால்தான் கர்த்தர் இன்னும் நிறைய பட்டணத்தை அழிக்காம வச்சிருக்கிறார். சோதம் குமரவோட மோசமான பட்டணம் எல்லாம் இந்த பூமியில இருக்கு, இன்னும் இருக்கு நாட்டுல. இன்னும் அதை அழிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அங்க கொஞ்சம் நீதிமான்கள் இருந்த கதறுகிறதால, ராவன் பகலும் தேவ சமூகத்துல கரங்களை உயர்த்தி நிக்கிறதால கர்த்தர் அப்படியே மன்னித்து 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 விட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். 45 இருந்து 40 பேர், 40 இருந்து 30 போயிட்டாரு, 30 இருந்து 20 போயிட்டாரு, கடைசியா 10ல வந்து நிக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பல வருஷமா அங்க இருக்கிறான். இஸ்ரவேலுக்கே 13 வயசு ஆயிடுது பிறந்து, அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு, அதுக்கு முன்னாடியே பிசின்னு போயிட்டாரு. 13வது அதிகாரத்திலே போயிட்டாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்மாயில் ஆகார் கல்யாணம் பண்ணி இஸ்மாயில் பிறக்கலாம். இஸ்மாயில் பிறக்கும்போது பிறந்து வளர்ந்து 19 13 வயசு ஆகுது, அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. அவங்க 20 வருஷம் கிட்ட இருந்து நினைக்கிறேன். பல வருஷங்கள் இருந்து ஒரு 10 பேரை ஆண்டவர் பக்கம் திருப்பல. கட்சியில இவனை குறிச்சு சொல்றேன், இவனே ஆண்டவருக்குள்ள இல்ல, இவன் குடும்பமே இல்ல. பாருங்க, ஒரு 10 பேர் அங்க இருக்காங்க. கட்சியில கஷ்ட சொல்றாரு, அந்த 10 பேர் இருந்தா கூட அந்த பட்டணத்தை போய் நான் பாதுகாப்பேன், அந்த நீதிமான்கள் நிமித்தம். ஒண்ணு 10 ஆக்கணுங்க, 10 100 ஆக்கணும். அதான் புரியா பாருங்க, 5 தாளந்த 10 ஆக்கணும், 2 தாளந்த 4 ஆக்கணும், 1 தாளந்தமும் வேணாலும் பொழைச்சி போடும். அவனை அழுகையும் பற்களிப்பும் உங்க இடத்துல கொண்டு போய் போடுனார். ஏதாவது ஆண்டவருக்காக இருக்கிற இடத்துல, போன இடத்துல, வேலை செய்யற இடத்துல ஏதாவது நம்ம செய்யணும், ஏதாவது சொல்லணும், ஏதாவது பண்ணணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒரு 10 பேர் கூட அவன் மனம் திரும்ப வைக்கல. 10 பேர் இருந்தா கூட நான் விட்டுறேன். அட்லீஸ்ட் அவனுக்கு எவ்வளவு வேலையாட்கள் சோதனை விட்டுருங்க, அவன் கூட இருந்த அவனுக்கு வேலையை இடம் கொள்ளாத மட்டும், இடம் தாங்காத மட்டும் ஆட்கள், வேலையாட்கள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது. அட்லீஸ்ட் அவன் கூட இருக்கிறவனையாவது மாத்தி வச்சானா? கூடவே இருக்கிறான். அவன் கூட எவ்வளவு பேர் இருந்தாங்க, அவனுக்கு எவ்வளவு வேலையாட்கள் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு 10 பேர் நீதிமானா மாத்தினா கூட கர்த்தர் காத்து விட்டார். எதுவுமே சரி. 2வது போன இடத்துல கர்த்தரை தொழுது கொள்ளவே இல்லை. ஆபிரகாம் போன இடத்துல எல்லாம் பாருங்க, பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொன்னது. நீங்க அங்க போய் ஒரு இடத்துல கூட பலிபீடம் கட்டினான் என்று வேதத்துல பார்க்கவே முடியல. கர்த்தரை தொழுது கொள்ளவே முடியல. அங்க போய் அந்த சுகபோகத்தோடு இணைந்து விட்டார். அங்க ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது அந்த இடம், பச்சை பசேல்னு. அதிலேயே போய் ஆசீர்வாதத்திலேயே லைத்து விட்டார். ஒண்ணுமே பண்ணி ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை இப்படிதாங்க அழிவிக்கின்றோம். சோதம் குமர பட்டணம், அந்த இடத்துல 10 நீதிமான் இருந்தாலும் காப்பேன்றாரு, அங்க இல்ல. அப்புறம் கர்த்தர் 19வது அதிகாரத்துல ஆபிரகாமோடு பேசி முடித்தவர் கர்த்தர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 19வது அதிகாரத்தை தெரிஞ்சுக்கலாம். முதல் வசனத்தை வாசி. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, அதாவது 18வது அதிகாரத்திலே ஆபிரகாம் தன் கூடாரத்தின் வாசலிலே உட்கார்ந்தார். ஆனா லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். சோதோம் கோமோரா என்பது ஒரு பயங்கரமான வேசித்தன விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல உட்கார்ந்திருந்தான். சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இவன் தன் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். நம்ம உட்கார்ற இடம் எங்க? அல்லேலூயா, ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இங்க உட்கார்ற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இந்த சபை விட்டு போனா எங்கெங்க 6 நாள் உட்கார்றதை பார்த்துங்க, ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம், லோத்து அவங்களை உள்ள கூப்பிடுறாரு.
உங்க இருக்கிறாரு. உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உங்க வீட்டுக்கு வந்தது யாரு, அவங்களை வெளியே கொண்டு வா, அவங்களை அறியணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த பயங்கரமான ஒரு யோசித்தனம், பயங்கரமான ஒரு காரியம், கர்த்தர் விரும்பத்தகாத செயல்கள் அங்கே நடக்கிறது என்பதை இந்த தூதர்களை பார்த்துட்டாங்க. தூதர்களையும் கூப்பிடுறாங்க, அதுக்கு உடன்பட சொல்றாங்க. பாருங்க, அப்போ எப்பேற்பட்ட மகா கேவலமான பயங்கரமான ஒரு பாவம் நிறைந்த பட்டணமா இருந்தது பாரு அந்த இடம். சொல்ல முடியாத பாவம், அப்பேற்பட்ட அத்தனை ஜனங்கள் அதுல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வீட்டை நெருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க எல்லாரும் அந்த வீடு தெரியாதபடி அவங்க கண்களை எல்லாம் குருடாக்கி கொண்டாங்க. கர்த்தர் அவங்க எல்லாம் குருட்டாட்டம் முடிச்சு வீட்டை தேடுறாங்க. காலையில வரைக்கும் வீட்டை தேடுறாங்க. அதுக்கு பின்பு அங்கே கர்த்தர் பகவான் பிடி செய்ய ஆரம்பிக்கிற நேரம் காலை பொழுதுல வந்துவிட்டு 19-17 வாசிக்கும். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போய் என்றார். ஓடி போனார். ஏன்னா அவன் தான் அந்த பட்டணத்துல இழிச்சதான் ஆசைப்பட்டான். கண்ணி போக ஆசைப்படல பொழுது கர்த்தர் அழிக்க போறான்னு தெரிஞ்சு ஆபிரகாம் நிமித்த அவனை காப்பாற்ற வராரு. அந்த காப்பாற்றுற இடத்துல 14வது வசனம் சொல்லுகிறது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கால பொழுது விழுந்துடுச்சு, அவன் தாமதிக்கிறான். தாமதித்த பொழுதுதான் கர்த்தர், நீ வெளியே உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்ற. அதற்கு பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, ஜீவன் தப்ப ஓடுனார், பின்னிட்டு பார்க்காதேன்றார், எங்கும் நிற்காதேன்றார், இந்த மலைக்கு ஓடு போ ஓடுன்ற. என்ன சொல்ற, 3 காரியத்தை 4 காரியத்தை. உன் ஜீவன் தப்ப ஓடு முதல்ல சொல்றாரு. 2வது சொல்றாரு, பின்னிட்டு பாராத, திரும்பி பார்க்காத, ஓடு. அதாவது முதல்ல கர்த்தர் ஓடுன்றார். ஏன்னா இந்த இடம் சரியில்லைப்பா, நீ இருக்கிற இடம் சரியில்லைப்பா, நீ வாழ்ற வாழ்க்கை சரியில்லை, ஓட்டம் படி நீ நடந்தா கூட அது பின்னாடி வந்து தொடர்ந்து உன்னை பற்றி கொள்ளும். ஒரே ஓட்டமா ஓடு. யோசேப்பு எப்படி பாவம் பிடித்த போது அந்த ஸ்திரீ அவன் அங்கேயே பிடித்த போது உடனே தன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே ஓடுறான். ஓடு, அந்த இடத்துல இருக்காத, நிக்காத, நடக்காத, நீ ஓட ஆரம்பி. பாவம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றாரு, கர்த்தர் உணர்த்துறாரு அப்படின்னா அந்த இடத்தை விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லுங்க. அங்கேயே உட்காந்துக்கணும், அதையே பார்த்துக்கணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன், அதுக்காக இது பண்றேன், அதை போய் விசாரிக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாவத்தை விட போய் விசாரிக்கிறது, அந்த பாவத்தை விட போய் அதை நான் பாவத்தை சமரசம் பண்ணவோ, பாவத்தை நிவர்த்தி பண்ணவோ, பாவத்தை இது பண்ணவோ உன்னால முடியாது, அது கர்த்தரால தான் முடியும் அப்படின்னு சொல்லுங்க. அதை போய் தேவையில்லாம தலையிடுறது, அதுல போய் விசாரிக்கிறது, அதை சரி பண்ற, அதை பண்ற, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, கர்த்தர் தான் பண்ணணும். முடிஞ்சா அந்த இடத்த விட்டு ஓடு. உனக்கு பாவத்தை சரி பண்ண அதிகாரம் கொடுக்கல கர்த்தர், அது அதிகாரம் கொடுத்தவங்க பண்ணிட்டோம். கொடுத்தாரு அந்த அதிகாரத்தை. அந்த மாதிரி அதிகாரம் அபிஷேகம் இருந்தா பண்ணுங்க. இல்ல நான் பாவம் கொஞ்சம் ஓடுறேன், அங்க போய் அந்த இடத்துல பாவ வீட்டுல பயங்கரமான விபச்சார வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்து பண்ணின்னு அதெல்லாம் நடக்க முடியாது. விட்டுட்டு ஓடுன்றாரு. முதல்ல ஒரு இடத்தை காலி பண்ணு, பாணி இடத்தை காலி பண்ணு, அங்க நிக்காத, அந்த இடம் மோசமான இடம், அதை நான் அழிக்க போகிறேன். கர்த்தருடைய கோபம் அந்த பட்டணத்தின் மேல இருக்கிறது, கர்த்தர் இப்ப ஒழிக்க போகிறார், அதன் மேல அக்கினி கண்டங்கள் வரப்போகிறது, அதனால அந்த இடத்துல நிக்காத என்றார். கர்த்தர் எந்த இடத்துல உன்னை நிக்காதன்னு சொல்றாரோ அந்த இடத்துல நிக்க கூடாது, ஓடுன்றார் முதல்ல. 2வது சொல்றாரு, திரும்பி பார்க்காத. அவன் முன்னாடி பாருங்க, மனசு இல்லை, அது நல்ல பாந்துச்சு போகுது சோகமா. 2வது அந்த பாவத்துல விழுந்தா என்னன்னு தெரியல. திரும்பி பார்க்காதன்னு சொல்றாரு. திரும்பி பார்க்காத, திரும்பி பார்த்து முத்தி தூணாய் மாறிடுது பாருங்க. அப்போ கர்த்தருடைய கோபாக்கனை அங்க இறங்குறது, அக்னி கந்தகங்கள் இறங்குகிறது, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க அப்படியே நெருப்பா கொட்டுது அந்த வானத்துல இருந்து. அப்போ பாருங்க, ஐயோ நம்ம இருந்த பட்டணமாச்சு, நம்ம இருந்த வீடாச்சு, நம்ம இருந்த பொருள் எல்லாம் விட்டு ஓடியாருமே,
இந்த ஜனங்கள் எல்லாம் விடுறோம்னு சொல்லி திரும்பி பார்த்தா பாருங்க. எப்பவுமே கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு, விட்டு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், இதை விட உனக்கு பெரிய பொருள் தருவேன், இதை விட பெரிய ஆசீர்வாதம் தருவேன், இதை விட அதை விட்டு அதை டச் பண்ணாதானா டச் பண்ண விட்டாரு. பாருங்க, அதெல்லாம் திரும்பி பார்த்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்பி பார்த்து, ஒருவேளை பாவத்தை திரும்பி பார்த்தாலான்னு தெரியல, ஒருவேளை இவனும் அதுல இணைஞ்சிருந்தாலான்னு தெரியல. அப்பேற்பட்ட பட்டணம் அழிக்கப்போம். அந்த மாதிரி எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி அழிச்சிருவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாம இவன் திரும்பி பார்க்கிறாப்ப, திரும்பி பின்னிட்டு பாராது. அதே போல நம்முடைய பாவங்களை திரும்பி பார்க்கவே கூடாது. கர்த்தர் அழிச்சிட்டாரு, ரத்தத்துல அழிச்சிட்டாரு, அதை மன்னிச்சிட்டாரு, அதை கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னா அதையே நினைச்சுங்க, நான் அப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா உப்பு தூணாதான் நீங்க நிக்கணும். அப்படியே தூண போகலதான் வாழ்க்கை. ஒரு அசைவம் இருக்காரு. கர்த்தர் தான் எல்லாம் செஞ்சுட்டாருல, தூக்கிட்டாருல, அந்த விஷயம் இருக்குல்ல, அவ்வளவு ஓடிட்டே பின்னிட்டு பார்க்காத, அதெல்லாம் பின்னிட்டு பாவத்தை பின்னாடி திரும்பி பார்க்காதன்ற. மூணாவது அங்க செஞ்ச காரியம், எந்த இடத்திலும் நிக்காது. ஓடிப்போ பின்னிட்டு பாராத, இந்த பூமியில் சமபூமியில் எங்க நிக்காத, இந்த இடம்லாம் மொத்தம் அழிய போது எங்கேயும் நிக்காத. அங்கங்க அங்கங்க அப்பப்போ உட்காந்துக்கிறது நிக்கிறது ஆளுக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நிக்காது. அடுத்து சொல்றாரு, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போம். மலைக்கு ஓடிப்போம். கர்த்தரே இவனுக்கு உருட்டை போட்டு கரெக்டா காட்டார். இந்த பாதி மனுஷன் போனானா அடுத்த வசனம் வருது, 18 வாசங்க. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை இதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது பேசுறாருங்க. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு வாப்பானா விட்டுட்டு ஓடியாண்டாரு. அவன் காந்திக்கு காந்திக்கு தேசத்துக்கு போனான். யாரு என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது, போயிட்டான். இவனுக்கு கரெக்டா ரூட்டை போட்டு ஸ்கெட்ச் போட்டு பக்காவா பிளான் பண்ணி கொடுக்கிறாரு எல்லாத்தையும். அவனுக்கு ஒண்ணுமே சொல்லல, போறாரு, போயிட்டான். கம்முன்னு வழி தெரியாது, திக்கு தெரியாது, எப்படி போவான்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, போட்டாண்டு நேரம் கிளம்பிட்டான். இவனுக்கு எல்லாம் ரூட்டை போட்டு ஸ்கெட்ச் போட்டு கிளீனா கட்ட கொடுக்கிறாரு. என்னால போக முடியும். திருப்பியும் பாருங்க, இந்த மனுஷன் தான் தான் தெரியுது. ஏற்கனவே ஆபிரகாம் இருக்கும் பொழுது இதே போல ஆசீர்வாதமா பச்சை பசேல் நதி நிறைஞ்ச கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்த இடத்தை தெரிஞ்சு கொண்டான். ஆனா பொல்லாத இடமா இருந்தது. மறுபடியும் இவனே தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் மறுபடியும் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இதை விட பெரிய காரியம் அவன் செஞ்ச மகாபெரிய முட்டாள்தனமான காரியம் என்னன்னா, அழிக்க போறேன்னவன என்ன பண்ணிருக்கணும், நான் ஆபிரகாம் கிட்ட போயிடுவேன், ஆண்டவரே நான் நினைச்சிருந்தேன் எல்லாரும் வச்சுங்க, லைஃப் டாப்பா தூக்கிட்டு இவன் சந்ததியில் ஆசிரியர் சதிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா, இவன் தான் குடும்பத்துல மற்ற காரியத்துல எல்லாம் பொறுப்புல இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க நிமித்தம் வந்துடக்கூடாது. பாருங்க, இவன் மாத்திரம் ஆபிரகாம் கிட்ட மறுபடியும் போயிருந்தான்னா, அப்பா தப்பு, என்னை பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சு என்னை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து அவனுக்கான பறிச்சு பேசினாரு. அவன் அப்படியாவது அவன் வந்திருந்தான்னு வச்சுங்க, ஆபிரகாம் எடுத்த பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போய் அவன் வேற ஒரு இடத்துக்கு, அவன் தெரிஞ்சு கொண்ட இடத்துக்கு போயிட்டு அவனுடைய மனைவி 26 வாசிக்கிறோம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனார். பாருங்க, அந்த இடம்லாம் அழிக்கப்பட்டதை பார்த்து மனைவி போயிடுச்சா, கர்த்தர் காண்பித்த மலைக்கு போனாரு. அப்படியெல்லாம் ஆண்டவரே என்னால முடியாது, என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆச்சா, இவன் தெரியும். அதாவது நீங்க கவனிங்க, இந்த 19வது அதிகாரம் வந்தாலுமே உங்களுக்கு ஞாபகத்தை வந்து இந்த காரியம் தான். அடுத்து அவன் மனைவி போன உடனே அவனுக்கு 2 மகள்கள். எவ்வளவு ஒரு
அந்த சோதோமனுடைய பாவம் எப்படி தொடர்ந்தது பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்திருக்கு பொழுது. அதனாலதான் அவர்கள் தவறான அணுகுமுறை, தகப்பன் மகளோடு தவறான உறவு ஏற்பட்டு அதன் நிமித்தம் 2 பிள்ளைகளுக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறது. ஒண்ணு நோவா, ஒண்ணு அம்மோன். இதுதான் கர்த்தர் இந்த சந்ததி பின்னாடி வரும். ராஜாக்கள்ல, நாளாகமத்துல, சாமுவேல்ல, அப்புறம் அப்படி பின்னாடி போனீங்கன்னா ஒரு மோவா கூத்துறாரு, அம்மோன் கூத்துறாருன்ட்டு அவங்கதான் இவங்க. இதுதான் ஆரம்பம். பாருங்க, ஒரு தவறான முறையில பிறந்த பிள்ளைகள். அவங்க கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி, என் ஆலயத்தின் வாசலிலே இவர்கள் கால் வைக்க கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுவுமே இது பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்துதான் இதை நிவர்த்தி பண்ணாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்களுக்கு சாபம் தான். ஒரு சாபத்தை இவனே ஏற்றுக்கொண்டான், இவனே கொடுத்து கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த 2 சந்ததியும் அனுபவிக்கப்பட்ட சந்ததி. ஆனா எப்படி இவன் மிஸ் ஆனான்னு பாருங்க. அவ்வளவு பண்ணிட்டு அங்கே அந்த 2 பேரும் 2 மகள்களும் இவனுக்கு கொடுக்க குடிக்க வெறிக்க பண்ணி, அதுக்குதான் அந்த போதை பக்கமே போகக்கூடாது. போதை வசத்தினால வாழ்க்கை போயிடும், ஊழியம் போயிடும், மற்ற காரியங்கள்லாம் போயிடும், குடும்பம் போயிடும், எல்லாமே போயிடும், எல்லாம் அழிஞ்சிடும், எல்லாம் சாபத்துக்குள்ளாகும். இந்த போதை காரியம் எந்த அளவுக்கு பாருங்க. ஏற்கனவே ஒரு தம்பி தான் போயிட்டான், மறுநாள போலாம். கிருபை பெற்ற மனுஷன், கர்த்தரோடு நடந்த மனுஷன் போச்சா. அடுத்து 2வது தன் வாழ்க்கையை இழந்தவன் இந்த குடியினால குடித்து வெறித்து கிடந்த பொழுது மகளே தவறாய் நடந்து அதன் மூலமாக ஒரு சந்ததி நின்று, அது எவ்வளவு ஒரு துர்பாக்கியம், எவ்வளவு பெரிய கேடுகட்ட செயல், எத்தனை ஒரு வெறுக்கத்தக்க செயல் நடந்தது. இந்த குடி வெறியில அவனுக்கு தெரியல. அந்த அதிகாரத்தை வாசிச்சா தெரியும். குடி வெறியினால குடித்து விட்டு தன் வாழ்க்கை, குடும்பத்தை எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி தனக்கும் தன் சந்ததிக்கும் சாபத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டோம். எல்லா மரணத்தை குடிச்சு போட்டு இவன் எப்ப செட்டா என்ன ஏதுன்னு தெரியல. இவன் எத்தனை வருஷம் இன்னும் அது வந்து உயிரோட இருந்தான்னு தெரியல. இவன் மரத்தை குடிச்சு போட்டுருக்கா, கையில எங்கேயோ போட்டுருக்கா பாருங்க. நான் தேவையே கிடையாது, எப்படி செத்தான்னு தெரியல. மத்த எல்லாரும் இந்த வயசுல எப்படி மறிச்சான் அப்படி மறிச்சான்னு இருக்கும். பாரத்துல விழுந்து கூட ஒரு சில மறிச்சது போட்டிருக்கோம். 4ஆம் பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் ராஜாக்கள்ல. ஆனா இந்த மனுஷன் துண்டா அதோட அவன் சாப்பிட்டு க்ளோஸ், அந்த அதிகாரத்தோட அவனுக்கு முடிச்சு. அதோட புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் இவனை வச்சு வருகைக்கு அடையாளப்படுத்துற. வேற்றின் நாட்களில் நடந்தது போல நான் வருகையில் நடக்கின்ற. அங்கே வேற்றும் நாட்களில் பெண் கொண்டு பெண் கொடுத்தோம். முதல் ஏசித்தனமோ விபச்சாரமோ பாவத்தில் ஈடுபட்டு இயேசு இப்ப வரமாட்டார், இயேசு அப்ப வரமாட்டார், இயேசு வர்றதெல்லாம் சும்மா இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை, அதுக்கப்புறம் எல்லாம் வாழ்க்கை இல்லை, இப்படி எல்லாம் வாழ்கிறவர்களுக்கு மத்தியில இயேசு இந்த உதாரணத்தை காட்டினார். வேற்றும் நாட்களிலே நடந்தது போல நடக்கும் நான் வருகிறேன் என்று சொல்லிட்டார். அந்த தவிர அவனை குறிச்சு அதுக்கப்புறம் எங்கேயுமே விதத்துல இருக்கு. நீதிமானாகிய லோத்து, அது சும்மா பேர் கண்டுனாங்க பொழுது, நான் வாழ்க்கைய கரெக்டா இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையை குறிச்சு போட்டுருக்காங்க. ஆபிரகாமை குறிச்சு 1000 இடத்துல சாட்சி இருக்கு. உன்னை குறிச்சு எங்க சாட்சி இருக்கு? எங்கேயுமே கிடையாது. வழிபாட எங்கேயுமே கட்டியே, கர்த்தரை தொழுது கொள்ளவே இல்லையே. அப்படியாவது அவன் ஆபிரகாம் கிட்ட தப்பிச்சு வந்திருந்தாங்க கூட நாங்கப்பட்டிருப்பான். வருகைக்கு அடையாளமா இருந்தானே கண்டி, தன் வாழ்க்கைக்கு அடையாளமா இல்ல. வருகைக்கு அடையாளமா இயேசு சொன்னார் அவனை குறிச்சு புதிய பாட்டுல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த அடையாளமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நான் முடிவு ஆபிரகாம் கேராரில தங்கியிருந்தான். அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு வருகிறான். அங்க பாக்குறான், அப்படியே பிடி சூழல் புகையெல்லாம் பாக்குறான். முன்னாடி இடத்துல கர்த்தர் ஐசிக்காரன் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அவனும் இடத்தை மாறி ஆபிரகாம் பிரயாணம் பண்ணி கேராரிலே தங்கினான் என்று 20வது அதிகாரம் முதல் வசனம். தன்னை கவனிக்க நான் இந்த அதிகாரத்தோட முடிக்கணும். ஒரு அதிகாரத்தோட அந்த நாட்டின் ராஜா சாராள் அழகா இருக்கிறது. நாட்டியான தன் தங்கிருப்பான்.
அங்கேயும் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்றான், சாரா மிகவும் அழகா இருக்கிறாருன்னு அந்த ராஜா சாராளை உடனே தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் 3வது வசனம் வாசிங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாரே என்றார். அங்கே பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா நடக்கிற குடும்பம், கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிற குடும்பம், கர்த்தர் சொல்லை கேட்டு கீழ்ப்பிடிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவரை யாரும் தொட முடியாது. இவன் ஒரு பரதேசியாய் சுற்றி கொண்டிருக்கிறான். நிரந்தர இடம் அதனால காண நான் கொடுக்குறேன்னு கேட்டார். ஆனா இவன் நாட்கள்ல கொடுக்கல, அந்த தேசத்தை கொடுப்பேன்ட்டாரு. இவன் நாட்கள்ல இவன் சந்ததி தான் சுதந்திரித்தது. ஆனா இவன் போன இடத்துல அந்த பெரிய படைகள்லாம் இருக்கிற இடத்துல இவன் சின்ன ஆள் என்ன பண்ண முடியும்? அதனால இவன் அந்த ராஜா அபிமெலேக்கு என்ன பண்ணிட்டான், சாராளை கொண்டு போய் உடனே தேவன் எச்சரிக்கிறான். எச்சரித்து பொட்ட நீ செத்த அப்படின்றார். ஏன்னா என்ன சொல்லி சொல்றா, அவ ஒருவனுடைய மனைவியா இருக்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்குதான் அடிக்கடி சொல்றது, நீங்க எல்லாம் சகோதரனா சகோதரியா பாருங்க, தொட்டீங்க செத்துருவீங்க, சாவக்கூடிய அளவுக்கு பயங்கரமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். அல்லேலூயா. அதனால சபைக்குள்ள ஆண்டவருடைய பார்வையில இங்கேயும் இல்லை எங்கேயுமே ஜாக்கிரதையா இருக்கு. உங்க குடும்பத்துக்கு நீங்க உண்மையா இருங்க. நம்ம சொல்லுங்க, இதுக்கு மேல நான் பேச விரும்பல. நீங்க உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா நீங்க கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாக பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் பலமா கிரியை செஞ்சு எல்லா கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைச்சு போட்டார். அப்பதான் சொல்றாரு 7வது வசனத்துல, அவன் ஒரு தீர்க்கதரிசி, உனக்காக உன் குடும்பத்துக்காக அவன் ஜெபிப்பான் என்று. வாசிங்க 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவனை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. அவன் குறித்து ஆபிரகாமை குறித்து அங்கே பேசுகிறார். ஆபிரகாம் உனக்காக வேண்டுதல் செய்தார். நம்ம முழுவதும் பார்க்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிச்சது. ஆபிரகாம ஜெபிச்ச மனுஷன். அல்லேலூயா. முதல்ல ஆபிரகாம் தான் ஜெபிச்சது மற்றவங்களுக்காக. அங்க சோதோகுமார் அழிவதற்கு முன்பாக ஜெபித்த மனுஷன் இப்போ இங்கே ஜெபிக்கிறார், இந்த இடத்துல ஜெபிக்கிறாரு. பாருங்க, அந்த இடத்துல ஆபிரகாம் உனக்காக ஜெபிப்பான் என்று சொல்லி கர்த்தர் கிரியை செய்கிறார். அதுக்குள்ள கர்த்தர் அங்க இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வாதையை புறப்பட்டுச்சு. இந்த சாராள் நிமித்தம் சாராள் அங்க கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா வாசிங்க, சாராள் கடிந்து கொள்ளப்படுகிறது. 16 வாசிங்க. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காற்று எழுவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஏன் கடிந்து கொள்ளப்பட்டாள்? சரிங்க, ஆபிரகாம் தவறு செஞ்சிட்டாருங்க, சொல்லிட்டாரு இந்த மாதிரி உயிர் தப்பத்திற்கு. அங்க போய் இவன் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? 1000 பேர் நிக்கிறான், ஒரு ஆள் போய் சண்டை போட முடியுமா? நீ வந்தியே, நான் அரண்மனைக்கு உன்னை தூக்கி வந்தேன், நீ வாயை குழந்தையா? நீ பேசுனியா? இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான்னு சொல்லி இருந்தா நான் உன்னை விட்டுருப்பேன், உனக்கு புருஷன் இல்ல அவன் சகோதரன் சொன்னியேன்னு சொல்லி அங்கே கடிந்து கொள்ளப்படுற. நீ வாயை திறந்து பேச வேண்டியதானே? நான் தவறாயி நான் செத்து இருப்பேனே, என் குடும்பம் செத்து இருக்கவேன். அங்க ராஜா சாராளை கடிந்து கொள்ள. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல இந்த அதிகாரத்தை குறித்து ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம், நல்ல அதிகாரம். அடுத்த அதிகாரத்துலதான் இவனுக்கு சந்ததி பிறக்குது. அதுக்கு முன்பாக கடைசியாக இவன் ஜெபிக்கிற ஜெபம் 17-18 வாசிங்க. மனைவி ஆகிய சாராளின் நிமித்தம்
கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் கர்த்தர் தான் அடைக்கிறவரும் திறக்கிறவரும் எல்லா கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சி அந்த குடும்பம்லாம் தத்தளிக்குது. அப்ப 18வது வசனத்துல ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆபிரகாம் அந்த இடத்துல அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறார். இவன் ஒரு நல்ல ஜெப வீரன், ஜெபிக்கிற மனுஷன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன். அவரால் தீன் வைக்கிறான்னு சொல்லி கோவப்படல, அவங்களுக்காக ஜெபிச்சா கர்த்தர் அத்தனை பேரையும் விடுதலையாக்கினார். அங்கே பயங்கரமான வாதை இறங்கிட்டு அந்த வாதையை நிவர்த்தி செய்ய ஆபிரகாம் தேவனை நோக்கி அதான் முன்னாடி சொன்னாரு, ஆபிரகாம் உனக்காக உன் குடும்பத்துக்காக உன் தேசத்துக்காக ஜெபிப்பான். தேசம் முழுவதும் அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சு போட்டார் அத்தனை பேரையும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஜெபிக்கிறான். ஜெபிச்ச உடனே எல்லாருக்கும் அந்த கர்ப்பத்தின் கனி கிடைக்கிறது. அவன் ஜெபிச்சது நிமித்தம் கடைசியா அதுதான் அவன் ஜெபிச்சு அடுத்த வசனத்துல அடுத்த அதிகாரத்துல முதல் வசனத்துல கர்த்தர் அவர்களை கடாட்சித்து ஈசாக்கை அல்லேலூயா. வாசியா 21. கர்த்தர் நாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். 2வது வசனம் கூட வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவன் ஜெபித்த மறு அதிகாரத்துல முதல் வசனத்திலேயே கர்த்தர் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கிறோமோ பாரம் எடுத்து அந்த காரியத்துல கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம யாருக்காக எதுக்காக ஊக்கமா ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்துல கர்த்தர் யாரையாவது அடக்கியோ ஒதுக்கியோ வாதையை கொடுத்த வியாதியை கொடுத்தோ பலவீனத்தை கொடுத்தோ உட்கார வச்சிருந்தா அவர்களுக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் நமக்கு சாதகமாய் அந்த காரியம் நம்மை தொடாது. அந்த காரியத்துல நமக்கு ஒரு மாறுதலை கொடுப்பான். அங்க எல்லாருடைய கர்ப்பத்தை அடைத்து வச்சிருந்தாரு. ஆபிரகாம் அங்கே ஜெபித்தான். கர்த்தர் இங்கே கிரியை செய்தார். அல்லேலூயா. முதல் வசனமே சொல்லுகிறது, தேவன் கடாட்சித்தான். கர்த்தர் குறித்த காலத்துல அவர் ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. கர்த்தர் குறிக்கிற காலத்துல எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 20வது அதிகாரத்துலதான் குமாரன் ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்தவுடனே ஆகாரனுடைய பையன் இஸ்மவேல் வந்து பரியாசம் பண்றான். இந்த அதிகாரத்துல சாராள் அதை பார்த்து இந்த அடிமை பெண்ணுடைய மகன் என் மகனை பரியாசம் பண்ணுவதான் அவரை தொடர்ந்து தள்ளும் என்று சொல்லி அவரை தள்ளி கடிந்து கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொன்ன பொழுது கர்த்தரிடத்துல வருகிறான் துக்கப்பட்டு. அப்ப சொல்றாரு, நீ உன் மனைவி சொல்லை கேட்டு நட இந்த காரியத்துல என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. உடனே அவன் அதன்படி கேட்டு அவனுக்கு தூண்டியில தண்ணீரும் அப்பமா வைத்து வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு தூர தேசத்துக்கு அனுப்பி விடுகிறார். இந்த 21வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இத்தனை காரியங்கள் இருக்கிறது. இதுல அது மட்டும் அல்ல, இந்த 21ல இன்னொரு முக்கியமான காரியம் அது. ஈசாக்கு பிறக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு 13 வயசு கரெக்டா. அந்த 13 வயசுக்கு மேல இருக்கும் பொழுதுதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆகார அனுப்பும் பொழுது ஆகார் கையில சின்ன குழந்தை இஸ்மவேல் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, வருஷ ஆதாரத்தோட உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 13 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய பையன். அவ்வளவு பெரிய பையனா இருக்கும் பொழுதுதான் ஆகாரையும் இஸ்மவேலையும் அந்த வனாந்தரத்துல
அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற காரியம் சாராள் பாருங்க, அந்த 12வது வசனம் வாசிங்க. 12வது வசனத்துல அவ சொல்றான், ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஆமென். அப்போ பாருங்க, சாராளுக்கு அப்பதான் புத்தி தெரியுது. ஆரம்பத்துல செஞ்ச தவறு, அந்த தவறின் நிமித்தம் புத்தி தெரிஞ்சு, இந்த பாருங்க, இஸ்மவேல் பிறந்து 13 வருஷம் ஆகுது. ஒரு தடவை இவர் செஞ்ச தவறு நல்ல வேலை மறுபடியும் செய்யல. இல்லைன்னா எத்தனை பசங்க ஆயிருக்கும் 13 வருஷத்துல? 30 இருந்தா ஒண்ணுமே பண்ணிருக்க, ஸ்ட்ராங்கா ஒவ்வொன்று நாட்டிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, அடிமை பெண்ணுடைய சுதந்திரம் உன் சுதந்திரம் அல்ல, உனக்கு என்று உன் கர்ப்ப பிறப்புக்கு வந்து பிறக்கிற சாராளுக்கு பிறக்கிறதே சுதந்திரம். அதற்கு சந்ததியை தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்றேன். ஒரு தவறு நடந்த உடனே சரி பண்ணி கொண்டு, ஐயோ தெரியாம செஞ்சிட்டோமே, நம்மளே சும்மா இருந்த ஆளை மாட்டி விட்டுட்டோமே, இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில பெரிய இடியா போயிடுச்சுன்னு சொல்லி அன்னைக்கு இழுப்பு பிடிச்சா பாருங்க. அன்னைக்கு கரெக்ட் பண்ணா. அன்னைக்கு அப்புறம் அப்படியே விட்டு இருந்தாலும் வச்சுங்க, பல பிள்ளைங்க பிறந்துட்டு இருக்கோம். இல்ல குழந்தைமா இருக்காதா, பல பேர் பிறந்துட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். ஈசாக்கு மூலமாக யாக்கோபு ஏசா வரணும். அந்த யாக்கோபு மூலமாக 12 கோத்திரங்கள் வரணும். அந்த 12 கோத்திரத்தை விசேஷித்த விதமாய் நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 21 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த 21வது அதிகாரத்துல கர்ப்பத்தின் பலனை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஜெபத்தின் பலனை 21வது அதிகாரத்துல 20வது அதிகாரத்துல ஜெபிச்ச ஜெபத்தின் பலனை பார்க்கிறார். ஈசாக்கு 21வது அதிகாரம் என்றாலே ஈசாக்கு பிறந்து விட்டார். அல்லேலூயா. ஆகார் அனுப்பப்பட்டார், இஸ்மவேல் அனுப்பப்பட்டார். எங்கே ஈசாக்கு பிறக்கிறாரோ அப்பொழுது ஆகாரும் இஸ்மவேலும் விலகுவார்கள். துன்மார்க்கர் அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் என்று சொல்லுகிறான். அதே போலதான் எங்கே ஈசாக்கு எழும்புகிறாரோ, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் எழும்புகிறாரோ, அங்கே அடிமைத்தனம் விலக ஆரம்பிக்கும். அடிமை பெண்ணாகிய ஆகார் என்று சொல்லுவோம். எகிப்து, எகிப்துல கர்த்தருக்கு விரோதமான ஒரு தேசம். அதுவும் பாருங்க, அதை விளக்கிறார். ஈசாக்கு வரும்பொழுது இது நீங்குகிறது. 21வது அதிகாரம் ஈசாக்கு பிறக்கிறார். ஆகார் இஸ்மவேல் விலக ஆரம்பிக்கிறார்கள், தூர போகிறார்கள், வனாந்தரத்துக்கு போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த 21 அதிகாரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தெரிந்து கொள்ள ஏற்படுத்தின இந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த 21வது அதிகாரத்துலதான் வேலுக்கும் திருமணமாகிறது. இந்த 21வது அதிகாரத்துலதான் ஈசாக்கு பிறக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் 12வது அதிகாரத்துல கொடுத்த வாக்கு தத்தம் இந்த 21வது அதிகாரத்துல நிறைவேறுகிறது. தேவனுடைய கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னைக்கு இருந்தாலும் நிறைவேறும். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், வேறுபிடித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார். சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவார். தேவனுடைய தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இயேசுவின் மூலத்தினார்.